தமிழ்ல ஃபிலிம்ஸ் பண்றாங்க. 2000ல வந்து இந்த படம் ஹிட். 2001லயே வந்து விஜய் அவங்க கூட நடிச்ச அந்த பத்ரி அப்படிங்கிற ஒரு ஃபிலிம், அதுவுமே நம்ம எல்லாரும் பார்த்திருந்திருப்போம். அந்த படமும் ஹிட் ஆகுது. சமுத்திரம்ல அடிக்கிறாங்க, அதுவும் ஹிட் ஆகுது. அண்ட் அப்படியே 2002க்கு வரும் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் ஒரு 10 to 11 ஃபிலிம்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லையுமே சேர்த்து. நிறைய அவங்களுக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் ஆயிருக்கு. அண்ட் அப்போவுமே அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. சிம்ரன் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேஷன் ஐகான் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இன்னைக்குமே நிறைய பேரால் அந்த ஒரு விஷயத்த மறுக்க முடியாது. பிகாஸ் அவங்க அவங்கள மெயின்டைன் பண்ற விதமா இருக்கட்டும், அவங்களுடைய பாடி வந்து அவங்க எப்படி வந்து இன்னைக்குமே வந்து நம்ம எப்போ அந்த 90sல அந்த ஏர்லி 2000ல பார்த்தோமோ இப்பயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னைக்குமே அவங்களுக்கு இருக்காங்க. அப்படின்னும் போது அப்படிப்பட்ட சிம்ரன் அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட சிஸ்டர் மோனல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஐகான். பிகாஸ் அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவளுடைய மேக்கப்பா இருக்கட்டும், அவளை கேரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிறைய கிரெடிட்ஸ் வந்து மோனலுக்கு கொடுத்துருந்தாங்க.